பொண்ணுங்களுக்கு என்ன மாதிரி டெக்ஸ்ட் பிடிக்கும், எப்போது எப்படி டெக்ஸ்ட் பண்ணணும், எந்த மாதிரி கேரிங் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ஃபீல் ஆகும், அதையெல்லாம் இந்த வீடியோவோட இறுதியில் சொல்லியிருப்போம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன் சில பசங்க ரொம்ப முயற்சி கூட பண்ணாமல் பொண்ணுங்க மனசில் ஈஸியாக இடம் பிடிச்சிடுறாங்கன்னு தெரியுமா? அது லுக்ஸ் மட்டும் இல்லை, மணி மட்டும் இல்லை, ஓவர் ஆட்டிடியூடும் இல்லை. ஆக்சுவலி ஒரு பையன் காட்டுற அந்த சின்ன சின்ன அட்டென்ஷன் தான் பொண்ணுங்களுக்கு அதிகமாக நினைவில் நிற்கும். ரேண்டமாக சாப்பிட்டியான்னு கேட்பது, வீட்டுக்கு போயிட்டியான்னு செக் பண்ணுறது, சோர்வாக இருக்க மாதிரி தெரிகிறதேன்னு கவனிக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் சின்னதாக தோணலாம், ஆனால் அந்த கேர் ரொம்ப பெரிய ஃபீல் கொடுக்கும். ஒரு பொண்ணு கேஷுவலாக சொன்ன விஷயத்தையும் கொஞ்சம் டேஸ் கழிச்சும் மறக்காமல் ரிமெம்பர் பண்ணி பேசுகிற பசங்க அவங்களுக்கே தெரியாமல் பொண்ணுங்களோட மனசில் ஸ்பெஷல் இடம் பிடிச்சிடுறாங்க. பிகாஸ் நீ பேசுகிறத நான் கவனிக்கிறேன்னு ஃபீல் கொடுக்கறது, அதுதான் ரியல் அட்ராக்ஷன். அண்ட் ஆனஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு நேச்சுரலி லவ் ஃபீல் வர வைக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும். ஓவர் ஃப்ளர்ட்டிங், ஃபேக் பிக்கப் லைன்ஸ், ஓவர் சீன், ஃபோர்ஸாக இம்ப்ரெஸ் பண்ணுறது, இதெல்லாம் சில நிமிஷம்தான் ஒர்க் ஆகும். ஆனால் ஜெனுவனாக பேசுகிற கேர், அதுதான் லாங் லாஸ்டிங். லேட் நைட்டில் இன்னும் தூங்கலையான்னு கேட்பது, ரிப்ளை ஸ்லோ ஆனாலே எவ்ரிதிங் ஓகேயான்னு செக் பண்ணுறது, இந்த மாதிரி அட்டென்ஷன் பொண்ணுங்க சைலண்ட்டாக நோட்டீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஒன் திங், பொண்ணுங்களுக்கு சிரிக்க வைக்கிற பசங்களை ரொம்ப பிடிக்கும். அது காமெடி பீஸ் மாதிரி இல்லை, அவங்களோட ஸ்ட்ரெஸ் குறையிற மாதிரி பேசுகிறது, கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகிற மாதிரி பேசுகிறது, அதுதான் அட்ராக்டிவ். பிகாஸ் கம்ஃபர்ட் இட் செல்ஃப் இஸ் அட்ராக்டிவ். ஒரு பொண்ணு சேஃபாக, பீஸ்ஃபுல்லாக, ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி ஒரு பையன் இருந்தால் அவனை ஈஸியாக மறக்க மாட்டாங்க. அண்ட் ஐ கான்டாக்ட், அதையும் பொண்ணுங்க ரொம்ப நோட்டீஸ் பண்ணுவாங்க. அசிங்கமாக ஸ்டேர் பண்ணுறதில்ல, அவங்க பேசும்போது அமைதியாக பார்த்து ஸ்மைல் பண்ணுற கான்ஃபிடென்ஸ், அது சைலண்ட்டாக ஹார்ட் டச் ஆகும். அண்ட் ஆனஸ்ட்லி டெக்ஸ்டிங்லும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு நாள் ஃபுல் அட்டென்ஷன், அடுத்த நாள் ட்ரை ரிப்ளைஸ், இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். குட் மார்னிங் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் டே காணாமல் போயிட்டா அது கேரிங்காக தெரியாது, மிக்ஸ்ட் சிக்னல்ஸை தான் தெரியும். ஆனால் டெய்லி லிட்டில் அட்டென்ஷன், ப்ராப்பர் ரிப்ளைஸ், சேம் ரெஸ்பெக்ட், சேம் எஃபர்ட், இது தான் ஸ்லோலி அட்டாச்மெண்ட் க்ரியேட் பண்ணும். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் திங், வீட்டுக்கு சேஃப்லி போயிட்டு டெக்ஸ்ட் பண்ணுன்னு சொல்கிறது க்யூட். ஆனால் எங்கே போகிற, யாரதான் போகிற, எதுக்கு இவ்வளோ லேட்னு ஓவர் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேசுகிறது, அது பொண்ணுங்களுக்கு பிடிக்காது. பிகாஸ் கேரிங் இஸ் அட்ராக்டிவ், பட் கண்ட்ரோலிங் இஸ் இரிட்டேட்டிங். ஆனஸ்ட்லி எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட்ஸ் எல்லாம் ஆல்வேஸ் தேவையில்லை. சம்டைம்ஸ் அவங்க மூட் சரியில்லைன்னு நோட்டீஸ் பண்ணுறது, சைலண்ட்டாக சப்போர்ட் பண்ணுறது, நான் இருக்கேன்னு ஃபீல் கொடுக்கறது, இதுவே எனஃப். அண்ட் சீக்ரெட்டாக சொல்லணுன்னா பொண்ணுங்களுக்கு டீசிங், ஃபர்ட்டிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெஸ்பெக்ட் இருந்தால் மட்டும். லிட்டில் ஃபன் ஃபைட்ஸ், பிளேஃபுல் டீசிங், அன்எக்ஸ்பெக்டட் காம்ப்ளிமெண்ட்ஸ், ரேண்டம் கேரிங் மூமெண்ட்ஸ், இந்த பேலன்ஸ் தான் க்யூட்டஸ்ட் ஃபீல் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீ ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்கிறத விட, நீ சிரிக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற ஹோல் வைபே ஹாப்பியாக மாறிடுதுன்னு சொன்னால் அது ஒரு காம்ப்ளிமெண்ட் மாதிரி மட்டும் இல்லை, லாங் டைம் மனசில் நிற்கிற ஃபீலிங்காக மாறிடும். பிகாஸ் ஆனஸ்ட்லி பொண்ணுங்க வேர்ட்ஸை விட அந்த ஃபீலிங்கை தான் அதிகமாக ரிமெம்பர் பண்ணுவாங்க. அண்ட் த மோஸ்ட் அட்ராக்டிவ் திங் தெரியுமா, ஒரு பையன் அவளை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுறது, அதை எல்லாரிடமும் ஷோ ஆஃப் பண்ணாமல் இருக்கிறது, தட் குவாய்ட் கேர், தட் சாஃப்ட் அட்டென்ஷன், தட் பீஸ்ஃபுல் வைப், இதுதான்
மோஸ்ட் பொண்ணுங்க சீக்ரெட் லவ் பண்ணுற ஃப்ளர்ட்டிங் ஸ்டைல். உங்களுக்கு இந்த வீடியோ ரிலேட்டபிளாக இருந்ததா? பொண்ணுங்களுக்கு இன்னும் என்ன மாதிரி கேரிங் பிடிக்கும்ன்று நீங்கள் நினைக்கிறீங்க? காமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாதிரி ரியலிஸ்டிக் ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் வேணும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.